ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வரகரிசி வச்சு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா ரவுண்டாக சாஃப்டாக வரும். வரகரிசியில் எப்படி இட்லி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வரகரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ரெசிபி அந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரொப்போர்ஷன் சொல்லிடுறேன். 1 கப் வரகரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 200 கிராம் அந்த அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் இட்லி அரிசியும் 1/4 கப் உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3ஐயும் ஒன்றாவே போட்டு அலசி ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை இட்லி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிட்டு 8 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. பணியாரத்துக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், இஞ்சி 2 சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட துருவின கேரட் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதில் பீன்ஸ், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்து வச்சுருங்க. இந்த மாவை நம்ம ஆல்ரெடி புளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவோட கலந்துருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வரகரிசி பணியாரத்துக்கான மாவு ரெடியாக இருக்குது. பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ஊற்றும்போது குழியில் நிறைய ஊற்றிடக்கூடாது. 3/4 பங்கு ஊற்றினா போதும். இது நல்லா உப்பி குண்டு குண்டாக வரும். பாருங்கள் எப்படி எலும்பி வந்திருக்குன்னு. இது ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு வெந்திருக்கான்னு தெரியறதுக்கு ஒரு குச்சி வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், வரகரிசி பணியாரம் ரெடி. இது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது